அம்மாவோட பர்த்டே கேக் டெக்கரேட் பண்ணலாமா? நான் இன்ஸ்டாவில் ஒரு பேஜில் இருந்து இந்த ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ சென்னையிலேருந்து அவங்க கொரியர் பண்ணதுனால டெக்கரேட்டிங் திங்ஸ் எல்லாமே தனியாக கொடுத்துருந்தாங்க. நான் இப்போ அதை டெக்கரேட் பண்ண போகிறேன். இப்போது நான் இதை வச்சு கோட்டிங் கொடுக்கணும். ஆனால் எப்படி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. நானுமே டயட்டில் இருக்கேன், நான் நிறைய பேர் தெரியும். அதனால எனக்குமே சாக்லேட் வந்துட்டு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கில்ட்டி ஃபீலாக தான் இருக்குது. அம்மாவுமே சாக்லேட் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காகத்தான் நான் இந்த கருப்பு கவுனியில் வந்துட்டு கேட்டிருந்தேன். அந்த சிஸ்டர் செம்மையாக பண்ணியிருக்காங்க. டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் ஆர்டிஸ்ட்டு, பார்த்துக்கோங்க. இப்போ ஆர்ட்டை நான் காமிக்கிறேன். இதான் ஆர்ட்டு, செம்மையாக இருக்குல்ல. ஹாப்பி பர்த்டே டு யூ. நல்லா இருக்குல்ல? நான் இதை சொல்லியே ஆகணும், ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அம்மா என்னை திட்டிகிட்டே இருந்தாங்க, எதுக்கு நீ இப்படி காசு செலவு பண்ணுற, நான் என்ன பர்த்டேவை கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பீஸ் சாப்பிட்டதுக்கப்புறமா பாதி கேக் வந்துட்டு அம்மாவே தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவங்க பேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கேப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ பாடுபட்டேன், அம்மாவோட பர்த்டே எப்படி போச்சுங்கிறதெல்லாம் ஒரு லாங் வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சர்க்கிளில் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். டாட்டா பாய்.